விஷயமா இருக்கும். நம்ம அதை ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு காரியமா இன்னைக்கு இருக்கிறதான அந்த விஷயம் இருக்க போகுது. ஆதியாகமத்துல முதல் 2 அதிகாரங்களை இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு வசனமா பார்ப்பதற்கு நேரம் இல்லாட்டியும் முக்கியமான காரியங்களை, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியங்களை, வாழ்க்கையோடு தொடர்புடைய காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்து கொண்டு வர்றோம். வேதத்தை வாசிக்கிறது எதுக்கு அப்படின்னா, அது நமக்கு வாழ்க்கை பிரயோஜனமாகணும் அப்படிங்கிறதுக்காக. ஓசியாவில் ஒரு வசனம் இருக்கு, நான் என் வசனத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அப்படின்னு நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போ இன்னொரு ஒரு வசனம் யோவான்ல இருக்கு, நான் வேதத்தை கேளாதவர்களுடைய ஜெபம் அருவருப்பானது என்பதாக வேதத்துல நம்ம வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், நம்ம கேட்கிறோம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். அப்போ அப்படின்னா என்ன அப்படின்னா, இவைகள் எல்லாம் நம்முடைய பிரயோஜனத்திற்காக எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இளைய ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதியிருப்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன இருக்குது, என்ன இந்த 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 வேதத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா, ஏதோ ஒரு வேத அறிவுக்காக வேத வசனத்தை வாசிக்கிறது இல்லை. சியோன் மலை எங்க இருக்குது, அது எங்க இருக்குது, இது எங்க இருக்கு, இப்ப இது எப்ப நடக்கும், அது எப்ப, இதெல்லாம் தேவைதான். பட் இதுக்கு மாத்திரம் வேதத்தை நம்ம தியானிக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இது நம்முடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணி பரலோகத்துக்கு நேரா நம்மளை கூட்டி போகுமா, அதுதான் இந்த வேதத்தினுடைய. அப்படிதான் நம்ம இதை நம்ம அப்படியே வாசிச்சு கொண்டும் தியானிச்சு கொண்டும் நம்ம வர்றோம். சரிங்களா? முதல் 2 அதிகாரத்தை நான் ஒரு சுருக்கமா அப்படி ஒரு ஒரு கிளான்ஸ் நம்ம போகலாம். இந்த முதல் 2 அதிகாரத்துல முக்கியமா ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்துல ஆவிக்குரிய ஆதாம், ஆவிக்குரிய ஏவாளை நம்ம பார்த்தோம். 2வது அதிகாரத்துல மாம்சமான ஆதாம், மாம்சமான ஏவாளை நம்ம பார்த்தோம். இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, 28வது அதிகாரத்துல வசனத்துல அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. அந்த பெருக்கம் நிறைவேற என்ன செய்யணும் அப்படின்றால், அந்த மாம்சம் தேவையாக இருந்தது. மாம்ச தேவை இருந்ததுனால ஆண்டவர் அவர்கள் ஆவியிலிருந்து மாம்சத்துக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ 2வது அதிகாரத்துல முக்கியமா என்ன பார்த்தோம்? கட்டளை வாங்குறப்ப என்னது, நீ இத புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்றப்ப ஆதாம் தான் இருந்தாரு, சம்பந்தப்பட்ட ஏவாள் இல்லை. அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த தகவலை ஏவாளுக்கு சொன்னது சம்பந்தப்பட்ட ஆதாம் என்று சொல்லி பார்த்தோம். கட்டளை பெற்றவன் ஆதாம், தகவலை பகிர்ந்தவன் ஆதாம் ஏவாளுக்கு. இப்படித்தான் நம்ம நேத்து பார்த்தோம். ஏன் பிசாசு ஆதாமிட்ட வராம ஏவாள்கிட்ட வந்தது அப்படின்னா, தகவல் பகிர்ந்தவன் அதை சரியா சொல்லியிருக்கணும், சொல்லியிருப்பான். ஆனாலும் வஞ்சனை, தேவனோடு தொடர்பு இல்லாத தகவல்னால இருக்கிறவங்களுக்கு வஞ்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, அவன் கீழ்ப்படியாமல் போனான். ஆனால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள் அப்படிங்கிறத பார்த்தோம். வஞ்சனைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது. வஞ்சனை என்ன, கடைசி வரைக்கும் வஞ்சிக்கப்பட்டதே தெரியாமையே இருக்கிறது. கடைசியில தான் தெரியும், ஐயோ என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா கீழ்ப்படியாமை அப்பவே நம்ம மனசாட்சிக்கே தெரியும், நம்ம கீழ்ப்படியாம தான் இதை செஞ்சோம் அப்படின்னு. ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருந்ததையும், நம்ம குடும்பத்துல வீக் லிங்க் யாரு
வீக்கா இருக்காங்களோ ஆவிக்குரிய விஷயத்துல, ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல அவர்கள் மூலமாகத்தான் அந்த பிரச்சனைகளும் போரா ஓகே. இன்னொருத்தவங்க லைன்ல வந்ததுனால அது கட் ஆயிடுச்சு சென்னையில இருந்து. ஓகே, கேக்குதா எல்லாத்துக்கும்? கேக்குதுங்க பாஸ்டர். தேங்க்யூ. ரைட். இப்போ இப்போ இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். 2வது அதிகாரத்துல எந்த லிங்க் வீக் லிங்கோ அந்த லிங்க் அதுதான் பிரேக்கன் அப் ஆகும். அது யாரு மூலமா வேணாலும் இருக்கலாம். யாரு மூலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளார நம்ம நம்ம திடப்படுத்தணும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க, விசுவாசத்துல குறைச்சல் உள்ளவங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி. ஏன் சேர்த்துக்கணும்? அவர்கள் விசுவாசம் பலப்படணும். ஏன் அவங்க விசுவாசம் பலப்படணும்னா அவங்களும் கிறிஸ்துவுக்குள்ளார ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ தேவையானது என்ன? முழு குடும்பமும் தேவ சமூகம். முழு குடும்பமும் தேவ சமூகத்துல வந்தாதான் முழு குடும்பமும் சமாதானம் அது பாதிக்காம இருக்கும். இல்ல நான் மட்டும் ஜெபம் பண்ணுவேன், நான் மட்டும் விஷயங்களை செய்வேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, முழு குடும்பத்துல எங்கேயாச்சும் ஒரு ஹோல்ஸ் விழும். அப்படின்னா என்ன? அது ஒரு படகு பிரயாணத்துல அந்த படகுல சின்ன ஒரு ஓட்டை விழுந்ததுன்னா முழு படகும் எப்படி மூழ்கி போகுமோ, அதே போல ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் முழு குடும்பமும் ஒரு ஆள் நிமித்தமா முழுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க. இதுதான் நம்ம 2 நாட்களாய் பார்த்தது. இன்னைக்கு 3வது அதிகாரத்துக்கு வரப்போறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இந்த டிஸ்கஷனும் ஸ்டடிஸும் இருக்க. ரைட். இப்போ 3வது அதிகாரத்துல உள்ள முக்கியமான காரியங்களை நம்ம ஒரு ரஷ் பண்ணி பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம். சரி, சரி. 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். இப்பதான் நம்ம அந்த அதிகாரத்துக்குள்ள போறோம். 3:5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. கீழே அப்பொழுது ஸ்திரீயானவள், 3 படிங்க. 3. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இதை குறித்து நீங்க நிறைய கேட்டிருக்கலாம், ஏற்கனவே தெரிந்தும் இருக்கலாம். எப்பயுமே சொற்கள் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது
அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஒரு விஷயம் 4 பேர்கிட்ட கிராஸ் பண்ணி போறப்ப அது தன்மையே மாறி போயிடும். வதந்தி அப்படிங்கிறத விட சொல்றத சேர்த்து 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 சேர்த்தே சொல்றது. நீ அவனை பாத்தியா அப்படின்னு கேட்டா அவன் நெக்ஸ்ட் ஆள்கிட்ட நீ அவனை பாத்தியான்னு சொல்லிட்டு அவன் இங்கதான் இருக்கான்னு சொன்னான் அப்படின்பான். அத 3வது ஆள்கிட்ட நீ நான் அவனை பார்த்தேன், அவன் இங்கதான் இருக்கான், சிகரெட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்பான். அதாவது நாம் ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறப்ப நம்மளையே அறியாம விஷயத்தை சேர்த்து சேர்த்து அதை இல்லாத பொல்லாத சேர்த்து சொல்றது நம்முடைய வேலை அல்ல, அது பிசாசு நம்மிடத்திலிருந்து செய்கிற வேலை அப்படிங்கிறத இந்த விஷயங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்புறம் அப்படியே நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா 7வது வசனத்துல அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, தங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அப்புறம் அப்படியே நீங்க கீழே வாச்சிங்கன்னா பகலின் குளிச்சா போது தேவன் இங்க இப்போ அவன் பின்னாடி 3வது அதிகாரத்துல இருங்க நான் சொல்றேன். ஓகே, இப்ப நம்ம ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள இப்ப நம்ம வர்றோம். இப்போ சபிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன். அதுக்கு இப்ப வசனம் நம்பர் 12ல அப்படியே வாசிப்போமா? 12ல இருந்து. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றால் நகர்ந்து போதும். இது நீங்க நல்லா உத்து இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. நீங்க நல்லா உத்து நல்லா பார்க்கணும். இப்போ இத நம்ம கூர்ந்து எப்படி பார்க்க போறோம்னா, யார் மேல சாபம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நல்லா உத்து எங்கெங்கெல்லாம் சாபம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் சாபத்தின் விளைவுனால பாதிக்கப்பட்ட நபர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நோட் பண்ண போறோம். இதுல நல்லா உத்து நல்லா பார்க்கணும். முதல்ல யாருக்கு சபிக்கப்பட்டது அப்படின்னு யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சர்ப்பத்தை ஆண்டவர் சபித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடினாலே சகல நாட்டு மிருகங்களிலும் இது 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 ஒரு 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 சாபமாக அது இருக்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் வசனம் இங்க பாருங்க, சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். சபிக்கப்பட்டது முதல் ஆள் யாருன்னா சர்ப்பம். ரைட். கீழே 15வது வசனத்தை வாசிப்போமா? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். கீழே அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். கவனிங்க, அப்பொழுது இது என்ன சொல்லி இருக்கலாம் அப்படின்னா, அப்பொழுது அவர் ஏவாளை பார்த்து சபித்து அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஆனா அப்படி ஸ்டார்ட் ஆகல. முக்கியமான விஷயம்.
இப்படித்தான் ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஏன்னா சர்பத்துக்கு சாபத்தை இட்டார். என்ன இப்போ ஏவாளுடைய விஷயம் வர்றப்ப ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு விட்ட மாதிரி இருக்குது. சரி இருக்கட்டும், கீழே படிங்க. 17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சமிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். கவுனிங்க கவுனிங்க, இப்பயும் சபிக்கப்பட்டதுன்னு இருக்குது. எப்படி இது ஸ்டார்ட் ஆயிருந்தா கரெக்ட் அப்படின்னா, அப்பொழுது அவர் ஆதாமை பார்த்து சபித்து, நான் உன்னை சபிக்கிறேன், நீ போய் விளைஞ்சினா இப்படி ஆயிரும், நீ இப்படித்தான் இது ஸ்டார்ட் ஆயிருந்தா இது கரெக்ட். இங்கேயும் பாருங்க ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குதே. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்ப இது என்னத சொல்லியிருக்கணும்? ஆதாமே நான் ஒன்ன சபிப்பேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா இங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு 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 கிராசிங் போற மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ இதை நீங்க நல்லா உத்து பார்க்கணும். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அதாவது அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படி ஒரு வசனத்தை எழுதுறாரு. நம்மிடத்துல கசப்பு அதிகமாச்சுன்னா கிருபையை போக்கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி. கிருபை உங்களிடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லல, அது போக்கடிச்சிரும்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? கிருபை இருக்கும் ஆனா வேலை செய்யாதுன்னு அர்த்தம். கிருபை உள்ளவதான், ஆனா அந்த கிருபை வேலை செய்யணும்ல, அது வேலை செய்யாம போயிடும். அவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை இழந்து போகிறாங்கன்னா, கிருபை ஆண்டவர் எல்லாத்துக்கும் கொடுக்கிறாரு தான், ஆனா அந்த கிருபை வேலை செய்யாம போயிடும். கசப்பு ஜாஸ்தி. ஆனா இவன் ஆண்டவர் டைரக்டா சபிச்சாருன்னு ரெக்கார்டு கிடையாது. அந்த ஏவாள் அம்மாவை டைரக்டா சபிச்சிட்டாரு அப்படின்னு ரெக்கார்டு கிடையாது. என்ன அதுக்கு உண்டான கான்சிக்வன்சஸ், அதாவது பாதிப்புகளை இவங்க சந்திக்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஆதாம் போய் விதைக்கிறாரு. இவரு சோதனையா இவரு விதைச்ச விதை எதுவுமே வளரல. அப்படி வளர்ந்தாலும் பலன் தர மாட்டுது. இவனை சபிக்கல, இவனுடைய செயல்களை ஆண்டவர் சபிக்கிறார். ஆண்டவருடைய இமேஜ்ல உருவாக்குன ஆதாம ஆண்டவர் சபிக்கல, ஆனா இவன் செய்ய போகிறது விளங்காது அப்படிங்கிறார். ஆண்டவர் உருவத்துல உருவாக்குன ஆதாமனுடைய விழா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஏவாளை சபிக்கல, ஆனா நீ கஷ்டப்பட்டு தான் பிள்ளை பெறுவ அப்படின்னாரு. இது சாபத்துக்கு கீழே வரல, இது வேறு விதமான தண்டனைக்குள்ள இது வருது. கவனிங்க, இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்ப கீழே அதுக்கப்புறம் கீழே என்ன சொல்றாங்க? நெக்ஸ்ட் வசனத்தையும் வாசிச்சிருவோமா? அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். கவனிங்க, இப்ப என்னது? நீ விளைச்சது விளையாதுன்னு கூட சொல்லல. நீ சுரக்கா விதை போட்டினா அது முள்ளு மரம் முளைக்கும்ங்கிறாரு. இது கொஞ்சம் இப்ப அதிகமாயிட்டே இருக்குல்ல, அதாவது அதிகமாயிட்டே இருக்கிறது நீங்க உணரலாம். இப்போ அதாவது நீ விதை விதைச்சா விளையாம போகும்னு சொல்றது ஒரு டைப்பு. இப்ப எல்கேஜில இருந்து இப்ப நம்ம எப்படி யூகேஜி போறோம், அதே மாதிரி அந்த மாதிரி கூட இல்லையா, இது கொஞ்சம் ஜாஸ்தி. நீ மாமரம் வச்சின்னா முள்ளு மரம் முளைக்கும்ன்றார். அப்போ இவன் என்ன செய்ய? இப்ப தண்ணிய ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா, எல்லா செடிகளும் முளைச்சி வர்றப்ப ஒரே மாதிரிதான் வரும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அதனுடைய ரியலான செடி தன்மை வெளிப்படுங்க. இவன் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறான், எல்லாம் பண்றான். மாமரம் வரும்னு பார்த்தா முள்ளு மரம் வளருது. அப்போ உழைப்பு வீணாக போகுதுன்னு அர்த்தம்.
நீ இந்த ப்ராசஸ் இருக்குது இல்லையா, இந்த விதைக்கிற ப்ராசஸ்ல நீ எல்லா வேலையும் செய்வ, ஆனா அது வீணாக போகுதுன்னு அர்த்தம். கீழே படிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். பாருங்க, இப்ப என்ன இதுல நீங்க என்னத்தை விளங்கிக்க போறோம் அப்படின்னா, நல்லா நம்ம கூர்ந்து பார்க்கணும். இத ஆண்டவர் சர்பத்தை சபித்தார். ஆமா, அது இன்னும் மண்ணுல அப்படியே போகுது, எல்லாம் எல்லாம் செய்யுது. ஆனா ஆதாம் ஏவாளுடைய காரியங்கள்ல வேற விதமான அணுகுமுறையை ஆண்டவர் ஹேண்ட்லிங் செய்யறாரு. அது என்னன்னா, எக்ஸ்பெஷலா ஆதாமுக்கு என்னன்னா, நீ என்ன செஞ்சாலும் விளங்காது இல்ல, அது எதிர்வினைய உண்டாக்கும் அப்படிங்கிறது. ஏவாளுக்கு என்ன பாதிப்பு, தண்டனை மாதிரி வந்தது என்ன, நீ பிரசவத்துல வலி பயங்கரமா உனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னது. பிள்ளை பேரு மிகப்பெரிய, அது மறுபிறவி அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி சம்பவங்கள் உனக்கு நடக்கும். அப்போ சாபத்தையும் இதையும் ஒன்னாக்கிறது இல்ல. சாபம் வந்து பெர்மனன்ட்லி ஹேப்பன் அப்படின்னா நீங்க ஒண்ணு கேட்கலாம், இன்னும் தானே பிரசவ வலி இருக்குது, இன்னும் தானே சிசேரியன்லாம் இருக்குது, அப்ப இது எப்படி சாத்தியம்? அப்போ ஒரு விஷயம் தொடர்ந்து வந்தா சாபமா, ஒரு விஷயம் அப்பப்ப வந்தா சாபமா? இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணணுங்க. தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. எப்படி பாம்பு, அந்த சர்ப்பம் சபிக்கப்பட்டு அப்படியே மண்ணிலே இன்னும் போகுது. சரி, சாபம் நிலை பெற்றுச்சுன்னு நம்ம சொல்றோம். சரி, இதை விட இதுக்கு கீழே வாச்சிங்கன்னா இன்னுமே இருக்கும். அவன் நன்மை தீமை அறியத்தக்க நம்மை போல ஆனான்னு போட்டிருக்கோம். சரி, இதுல என்ன பிரச்சனை? என்ன அப்ப ஏதேன் தோட்டத்துக்குள்ளார இவங்க அந்த பழத்தை சாப்பிட்டதுனால நன்மை தீமை அறியத்தக்கவங்களாக நம்மை போல மாறினாங்கிறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். ஆண்டவருக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்குது? நம்மள போனா ஆனா நல்லது தானே. ஏன் இவர் நன்மை தீமையா அறியத்தக்க, அது கீழே இருக்குதா? நீங்க அப்படியே வாசிங்க, அது எங்க இருக்குன்னு. தேவனாகிய கர்த்தர் ம் பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாக நம்மில் ஒருவனை போலானால். இப்ப என்னுடைய கேள்வி என்ன, நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவனை போனானா இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன் நான். நல்லது தானே, நல்லது கெட்டது தெரிஞ்சுக்குவான்ல. ஏன் இப்ப என்ன, இப்ப இதுல என்ன, இப்ப இதுல இவருக்கு என்ன பிரச்சனை? இல்ல இந்த ஒரு சாக்கை வச்சுக்கிட்டு இவரு வெளியேற்றணுமா? சரி, சாப்பிட்டா அதோட ரிசல்ட் என்ன? நன்மை தீமை அறியத்தக்கணும். சரி, நன்மை தீமையா இருக்கிறனா நல்லதுதானுங்க. இப்ப இப்ப இதுல என்ன குழப்பம்? என்ன இப்போ இதுல நல்லவன் தானே, அப்புறம் இவன் அது தெரிஞ்சுக்குவான்ல. இந்த தீன்னா சுடுது, குளிர்ச்சின்னா ஜில்லுன்னு இருக்கு, இது நன்மை இது தீமை, நல்லது தானே. இவன் இப்படி இவர் ஒன்னும் இல்ல இல்ல நீ என்ன மாதிரி மாறிட்ட, வெளியே போ அப்படிங்கறது, அது எந்த விதத்துல நியாயம்? யாராவது சொல்லுங்களேன், எதையாவது ரெண்டு சொல்லுங்களேன். நீங்க இல்ல, நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க என்ன. யாராவது சொல்லுங்களேன். இல்ல இல்ல, அதாவது நம்ம என்னதான் நினைச்சிட்டு இருக்கோங்கிறது இப்ப நமக்கு தெரியணும் தானே, அதுக்கோசரம் நான் கேக்குறேன். நம்ம இல்ல, இது இல்லைன்னா கேட்ட கேள்வி கரெக்டு தான் நான் நினைக்கிறேன். நன்மை தீமை நல்லது தானே.
நீ வெளியே போனா இது என்னது நியாயம்? இது எந்த ஒரு நியாயம்? இது சம்பவம் நடக்கிறது எங்க? தோட்டத்துக்குள்ள. சரி, நல்லது தானே இது. நல்ல செடி இது, கெட்ட செடின்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே. ஏன் இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு நான் கேக்குறேன். யாராவது சொல்லுங்க. என்னங்க, யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்களேன். சொல்லுங்க. யாரோ ட்ரை பண்றீங்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சரி, இத முழுமையாக உங்களுடைய வியூ பாயிண்ட்டுக்கு நான் விடுறேன். நான் இன்னைக்கு என்னன்னு தெரியுமா நான் இன்னும் சொல்லாம இருக்கேன். இதுல சாபம்னா கடைசி வரைக்கும் வரணும்ல. பாம்புக்கு வந்துச்சா? வந்துச்சு. ஆனா ஏவாளுக்கு வந்துகிட்டு இருக்குதே, அப்ப அது சாபம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? இது கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, ஆதாம சபிக்கல, சரி, ஆனா அவன் செய்யறதெல்லாம் சாபமா இருக்கு, இது எப்படி? அப்ப நீங்க இப்ப பேசாம ஆதாமே சபிச்சு விட்டுருக்கலாமே. ரெண்டும் ஒண்ணு தானே. நீ செய்யறது விளங்காம போன்னு சொல்றதும் ஒண்ணுதான், நீயே சாபமா போன்னு சொல்றதும் ஒண்ணுதான். ஏன் அப்படி செய்யாம விட்டாரு? இது கேள்வி நம்பர் 2. கேள்வி நம்பர் 3 என்ன? மண்ணா இருக்க, மண்ணுக்கே போவ, சரி, பிரச்சனை இல்ல. ஏன் அப்படிதான் செய்யணுமா? பிரசங்கி 12th சாப்டர் 12வது அதிகாரத்துல அது ஒரு நல்ல அதிகாரம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பல்லு எப்ப போகும், வாய் எப்ப இதாகும், கண்ணு எப்போ மாவரைக்கிறவர்கள் அதுல போட்டிருக்கோம். மாவரைக்கிறவர்கள் லூஸ் ஆகி அப்படி இப்படி எல்லாம் போட்டிருக்கோம். வாய் அது மாவரைக்கிறது அவங்க எப்படி ஆகும், கண்ணு குருடாயி நீ கடைசியில போய் சேர்றப்போ ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல போகும்னு போட்டிருக்கோம். சரி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல போகுது, சரீரம் எங்க போகுது? அதுக்கு ஆதியாகமம் பதில் சொல்லுது, மண்ணுக்கு போயிரும் அப்படின்னு. அப்போ இவ்வளவு இவ்வளவு சிக்கல் இருக்குதுங்க. 3வது அதிகாரத்துல இவ்வளவு சிக்கல் இருக்குதே. அப்ப சாபம்னா என்ன, தண்டனைன்னா என்ன, பாதிப்புனா என்ன? பாதிப்பு எப்ப வரும், தண்டனை எப்ப வரும், சாபம் எப்ப வரும்? இன்றைக்கு நாம் சொல்லுகிறதான சாபம் 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 என்று சொல்லுகிறோமே, அது என்ன? அது அவர் எல்லா சாபங்களையும் சிலுவையில சுமந்தார்னு போட்டிருக்கோம். எப்ப சுமந்தாரு? இது நீங்க நல்லா உத்து உத்து ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க நல்லா கேளுங்க. முள்ளையும் குறுக்கையும் சாபத்தின் அடையாளமா வேதம் சொல்லுது. அப்போ இயேசுநாதர் இந்த சாபத்தை சுமந்தான் இருக்க, அவரு மேல வச்சாங்க இல்லையா முள் கிரீடம், அது சாபத்தின் அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இவன் போட்டது சொரக்காவத, வளர்ந்தது முள்ளு. இவரு இப்ப என்ன செய்யறாரு? கிறிஸ்து அந்த முள்ளை எடுத்து நான் சுமக்கிறேன்னாரு. அதுதான் அவரு முள்கிரீடம் வச்சதுக்கு உண்டான அடையாளம். அப்ப சாபத்தை இயேசு சிலுவையில சுமந்தாரா? சுமந்தாரு. அப்ப அது சரியாச்சா? சரியா இருக்கணுமே. அப்ப இன்னமும் நான் ஒரு விதை விதைச்சா, இப்ப நான் ஒரு செயல் செஞ்சா, அது விளங்காம போனா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் அதை சாபம்னு எடுத்துக்கிட்டா, இல்ல அதை வேற மாதிரி நான் பார்க்கட்டா? கேட்கிற கேள்விகள் எல்லாம் நீங்க உள் வாங்குவீங்கன்னு நான் நம்புறேன். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வதிப்பாரு. இருக்கட்டும், வதிக்கட்டுனா அதை சாபம்னு எடுத்துக்கிட்டா இதுக்கு பதில் வேணும். இதெல்லாம் எப்படி நம்ம நிலைப்பாடா எடுக்கிறது?
கீழே 22 வாசிப்போமா? 22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். உயிரோடு இராத படிக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. இது என்னங்க இது? சரி, இப்ப நன்மை தீமை அறியத்தக்கவனை போல ஆனான்னா உள்ளாரையே இப்ப அவனுக்கு ஜீவ விருட்சம் எது நல்ல விருட்சம் எதுன்னு தெரியுது. இப்ப தப்பு செஞ்சிட்டான், இவ்வளவு சிக்கலோட இப்ப அவன் இருக்கிறான். இப்ப இப்ப ஜீவ விருட்சத்தினுடைய கனியை சாப்பிட்டு வாழ்நா சாகாதபடி அப்படின்னா என்ன? இவன் நம்மள மாதிரியே சாகாம இருந்து சாகவும் மாட்டான், இவ்வளவு சிக்கலையும் அனுபவிக்க போறான். உயிரோடு இராதபடிக்கு என்ன பண்ணணும்? ஒரு 100 வருஷம் வாழுப்பா. இந்த சிக்கலோட ஒரு 80ஓட நீ முடிச்சுக்கப்பா, 150ஓட நீ முடிச்சுக்கப்பா அப்படின்னா நீ இதை விட்டு கிளம்பணும். அப்போ நீ வெளியே போகணும். அது ஹிந்துக்கள்லாம் ஒரு இது ஒண்ணு ஒரு ப்ராவர்ப் என்ன சொல்லுவாங்க, பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, நித்திய கண்டம் பூரண ஆயுசு அப்படின்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா சாவே வராது, சங்கடமும் போவாது அப்படின்னு அர்த்தம். இந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாது. அப்படின்னா என்ன? இவனுடைய டைம ஒரு எண்டு கார்டு போட்டு நிப்பாட்டணும். சரி, அப்ப இதுக்கு ஒரே வழி இவனை ஏதேனை விட்டு திரட்டணும். சரி, இப்ப இவன் வெளியே வந்துட்டான், எல்லாத்தையும் அவன் படுத்துறான், அது படுத்துறான், இது படுத்துறான். இவன் நாட்கள் குறுகியதா இருக்க போகிறது. சரி, இருக்கட்டும், இவன் சீக்கிரமா போய் சேரணும். சேர்ந்து திருப்பி நம்ம இடத்துல வரணும். வந்து இல்லப்ப எவ்வளவு சிக்கல் இருக்கு இப்ப இதுல. ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட வேண்டான்னு முன்னமே சொன்னது இவனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப இவனுக்கு நன்மை தீமை என்னன்னு தெரியாதா? பழத்தை பிச்சு சாப்பிட்டோன்னுதான் ஜீவ விருட்சத்தை பத்தி இவனுக்கு நாலேஜ் வந்துச்சா என்ன? அட முன்னமே இல்ல வந்துருச்சு, நீ எல்லாத்தையும் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடாத. அப்ப முன்னமே ஜீவ விருட்சத்தினுடைய கனியை பத்தி ஒரு பேசினாரா இல்லையா? இல்ல இப்பதான் பேசுறாரா? நிறைய கேள்விகளை நான் கேட்டே இருக்கிறேன். திங்கள்ல தான் நம்ம இத ஒன்னொன்னா பார்க்க போறோம். நிறைய வேத வசனத்தெல்லாம் ஒன்னொன்னா வாசிச்சு அதை புரிஞ்சுக்கணும். நம்மள அது இது எதுக்கு இதெல்லாம் எழுதிக்கிறாங்க, இதுல என்னமோ ஒரு சூட்சமோ இருக்குதுன்னு தானே இப்ப நமக்கு புரிய வருது. என்னமோ ஒண்ணு இருக்குது இதுல. சேர்த்து பேசுனா பிசாசு அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணி வர 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 பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஆதாம் இப்படி பண்ணாரு, அது விளங்காது, அது இப்படி போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு, நீ ஜீவ விருட்சத்தை நீ சாப்பிட்டீங்கன்னா நீ இங்கே இல்ல, நீ இருந்துருவ, நீ வெளியே போன்னு சொல்லி சுடர் ஒளி பட்டயத்தை வச்சு திருப்பி என்ட்ரி பண்ணவே முடியாத அளவுக்கு. சரி, திருப்பி உள்ளார வரவே முடியாதுன்னு இருந்துச்சு. ஆனா 2ஆம் ஆதாமாகி கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாருன்னு போட்டிருக்குது. அப்ப உள்ளார இவன் திருப்பி ஏதேனுக்குள்ள போகணுமா போக வேண்டாம்? கிறிஸ்துவோடு இவன் தேவனோடு கூட மீண்டும் நடக்கணுமா நடக்க வேண்டாமா? முதல் ஆதாம் தோத்து போனா 2ஆம் மட்டும் இறுதி ஆதாமாகிய கிறிஸ்து ஜெயிச்சார்னு போட்டிருக்கு. சரி, இவன் ஜெயிச்சுட்டா என்ன செஞ்சிருக்கணும்? ஏதேனுக்குள்ள போ, இவன் நுழையணும். நுழைஞ்சானா இல்லையா? அப்ப உள்ள ஏதேன் எது? இப்ப நம்ம சொல்ற சீயோன் எது?
சோ இவ்வளோ சிக்கல்களை உள்ளடக்கியது ஆதியாகமம் 3வது அதிகாரம். இதுல 1000 விதமான கருத்துக்கள் இருக்கு. இது இப்படி இல்லை, அது அப்படி இல்லை, இப்படி அப்படின்னா நம்ம 1000 டீச்சிங் இதுல நம்ம அது நம்முடைய நோக்கம் கிடையாது. புரிதல் தான் நம்முடைய நோக்கம். இந்த புரிதல்னால நமக்கு பக்தி விருத்தி உண்டாகணும் ஒண்ணு. இந்த புரிதல்னால நம்மளுடைய இருதயம் ஆண்டவர் பால் சாயணும் 2. இந்த புரிதல்னால மீண்டும் நம்ம கடவுளோடு கூட இணைக்கப்படணும் 3. இந்த மாதிரி புரிதல் தான் தேவை. ஜீவ விருட்சத்துக்கும் இதுக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருந்துச்சு? ஜீவ விருட்சத்தினுடைய செடி 3 அடியா 4 அடியா, இது 7.5 அடியா, ஏன் இதெல்லாம் நமக்கு இல்ல. அதுல உள்ள சாராம்சங்களை மட்டும் நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டே போவோம். சோ இத நீங்க இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு, சனிக்கிழமை இன்னைக்கு ஃபுல்லா இதை நீங்க உட்காருங்க. ஆனா நீங்களும் ஏதாவது அது சொன்னீங்கன்னா தான் நான் அதை கிளாரிட்டி பண்றதுக்கு ஏதுவா இருக்கும். நீங்க எல்லாரும் வர்றீங்க போயிடுறீங்க, இப்படி இருக்கிறது நல்லா இருக்குமா? அது நான் என்ன சொல்றேன், எதையாவது 2 ஏதாவது சொல்லணும். லாகின் ஆயிட்டு எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னா அது நல்லா இருக்காதுல்ல, அப்புறம் ஒரு உறவு நல்லா இருக்காதுல்ல. ஆகையினால இது இவ்வளவு கேள்விகள் இருக்கு. நான் பாதி தான் விளக்க சொல்லியிருக்கிறேன், பாதி அப்படியே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா இதுல நிறைய சிக்கல் இருக்கு. இன்னும் நம்ம அதை கோ த்ரூ செய்ய வேண்டும். இது வரைக்கும் சொன்னதுல ஏதேனும் இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு இருந்தா நீங்க கேளுங்க, நான் ரிப்பீட் பண்ண நான் ரெடியா இருக்கேன். எகெயின் யாருமே அமைதியா இருக்கீங்க? சரி. 4வது அதிகாரத்துல இன்னும் ஒரு கேள்வியையும் நான் சேர்த்து விட்டுறேன். காணிக்க ஆண்டவர் கேட்கவே கிடையாது. ஆண்டவர் காணிக்கை கேட்கவே இல்லை. காணிக்கைன்னு கான்செப்ட் உருவாக்குனதே காயின் தான். ஆண்டவர் ஒண்ணும் கேட்கவே இல்லை. இந்த பயலை பார்த்துட்டு தான் சின்னவனும் நம்மளும் செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். அப்ப காணிக்கை கான்செப்ட உருவாக்குனதே காயின் தான். அவன் காணிக்கைய வந்து இவரு ஏத்துக்கலையா? ஏன் ஏத்துக்கல? இது என்ன இது ஏன் ஏத்துக்கல? ஏங்க கான்செப்ட் உருவாக்குனவன் தப்பாவா கொடுத்துருப்பான்? ஆண்டவருக்கு காணிக்கை தரணுங்கிற உலகத்திலே நம்பர் 1 கண்டுபிடிப்பு காயினோட கண்டுபிடிப்பு. இவன் கொண்டு போய் காணிக்கைய கொடுத்தா அவரு இல்ல நான் உன்னை காயினையும் அவன் காணிக்கையும் காயினே ஃபர்ஸ்ட்ல ஏத்துக்கணும், அப்புறம் தான் காயினுடைய காணிக்கை. எவ்வளவு பாருங்க, புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் அது எப்படி ஒன்னோடு ஒண்ணு இசைந்து போகுது பாத்தீங்களா? நீ காணிக்கை கொண்டு வர்றப்போ நீ பலிபீடத்துல வச்சுட்டு போய் சமாதானம் இல்லைன்னா சமாதானம் பண்ணிட்டு வா, நீ தாண்டா முக்கியம், காணிக்கை 2வதுன்னு ஏசுநாதர்னு சொல்ல. அதை இங்கேயே சொல்லிட்டாங்க அவங்க. ஃபர்ஸ்ட்ல காயினை ஏத்துக்கணும், அப்புறம் காயின் கொடுத்த காணிக்கையை ஏத்துக்கணும். காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. ஏன் இப்ப என்ன பிரச்சனை? இப்ப உங்களுக்கு ஆண்டவரே இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கிறேன். ஏன் காயின் தானே நான் கொடுக்குறேன்னு சொன்னா, ஏன் இப்ப என்ன அது ஆபேல் கொடுத்தா தான் ஏத்துக்குவீங்களா? ஆபேலுடைய சிந்தனை என்ன, இவனுடைய சிந்தனை என்ன? இதையும் சேர்த்துக்குங்க. 3வது அதிகாரத்துல ஒரு பிட்டா இதையும் ஒட்ட வச்சுக்குங்க. ஆகையினால இந்த 2 நாள் இத உட்காந்து ஃபுல்லா தியானிங்க. தேவ சமூகத்துல என்னதான் இதுல என்னதான் சொல்றாரு இப்ப இது ஹீப்ரூ கிரீக்கெல்லாம் இன்னும் அது கஷ்டமாயிடும். அந்த அளவுலாம் வேண்டாம். இப்ப நம்ம சாதாரண நிலைப்பாட்டிலே நம்ம தியானிப்போமே இதெல்லாம்.
ஹீப்ரூல இப்படி போட்டிருக்காது, அதெல்லாம் நம்ம 2வது டைம் செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அதெல்லாம் ஹார்ட் ஆகி போயிடும், வேண்டாம். ஆகையினால இவ்வளவு கேள்விகளை ஒண்ணு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க எனக்கு. நீங்க இந்த மாதிரி வந்துட்டு போனா நீங்க என்ன லேர்ன் பண்றீங்க, நான் என்ன சொல்றேங்கிறது இப்ப புரியாம போயிட்டு இருக்குது. என்ன